Hi Pooja. Hi Chellams, வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. வாங்க. இதுக்கு சுட சுட முட்டை. அதுக்கு அப்புறம் சுட சுட சோறு. அப்புறம் செல்லம். நாட்டுக்கோழி குழம்பு. முருங்கைக்காய் போட்டு பட்டுக்குட்டி வச்சிருக்குது. சூப்பர். இது சிக்கன் கிடையாது, நாட்டுக்கோழி. டெம்டிங். நாட்டுக்கோழி குழம்பு. அப்புறம் ரசம். ரசம். ரசம் கிண்ணத்துல ஊத்தல, அதுக்குள்ள பசி எடுத்துக்கிச்சு, ஊத்துறதுலாம் டைம் இல்லை. ஓகே. அப்புறம் காலையில பட்டுக்குட்டிக்கு வந்து நான் கருவேப்பிலை சோறு செஞ்சு கொடுத்தேன். புதினா சாதம் இல்லையா அது? நம்ம இயற்கை சந்தை கருவேப்பிலை பொடியில செய்த கருவேப்பிலை சோறு தான். நேச்சுரல் கிரீன். ஆமா, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வேற லெவல்ல சமைச்சிட்டா விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நாட்டுக்கோழி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நாட்டுக்கோழி பிடிக்கும்னால அந்த கோழி எமோஜி போட்டு கொடுங்க. எவ்வளோதான் சிக்கன் சாப்பிட்டாலும் அந்த நாட்டுக்கோழி டேஸ்ட் வந்து வரவே மாட்டேங்குது. அந்த போன்லாம் கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஜெய் எப்படி இருந்துச்சு ஜெய் குழம்பு? வேர்க்க சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொறுமையா அக்காவோட குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கு பாருங்க. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு 2 years பேக்கே நான் ரெசிபி போட்டிருக்கேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்து தான் இன்றைக்கும் பண்ணேன். வேணும்னா நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டி பானையில் வச்சுருக்கோம், வருஷம் தான் வச்சுருக்கேன். அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் அதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க. வாட்ஸ்அப் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கு, அதுக்கு ஒரு ஹை மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் ஷிப்பிங் எல்லாமே சொல்கிறோம். அப்புறம் ஃபுட் ஸ்ட்ரீட் போயிருந்தோம். அதில் வந்து ஜெய் எங்கே போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அன்றைக்கி நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். அதனால ஜெய் வந்து கடை 9 மணிக்கு தானே சாத்துவாங்க. நாங்கள் 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவன் சொல்லிட்டான். அதனால் நாங்கள் மட்டும் போயிட்டு வந்தோம். ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து நமக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். எஸ் அதனால ஜெய் வந்து கடையை பார்த்துக்கிட்டான். நாங்கள் மட்டும் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம். மற்ற டைமில் அவனை அனுப்பி வைப்போம். இப்போ நான் ஏதாவது கொஞ்ச நேரம் கடையை போய் பார்த்துப்பேன். அப்போ ஜெய் அனுப்பி தலையை ஆட்டாத உன்னை அனுப்பல. இப்போ கூட கான்சர்ட் போயிட்டு வந்தியே, யாரோட அசல் கோலார் கான்சர்ட், அது வந்து போய் ஒரு மாசம் ஆகுது. சரியா? சரி போயிட்டு வந்தல, அப்போ பார்த்துக்குறோம்ல. வர முடியாத நேரத்தில் முடியாதுன்னு தான் சொல்ல முடியுமா? எல்லா டைமும் வந்து எங்களால் பார்த்துக்க முடியாது. ஏன்னா நமக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். ஏன்னா ஈவினிங் தான் பீக் ஹவர்ஸ். நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்ம ஷாப்பை தேடி வருவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போதான் மாதம் பிறந்திருக்கு இல்லையா, இப்போ நிறைய பேர் கடை கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸ் நமக்கு எப்பயுமே நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்களும் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து குன்றத்தூரில் தான் இருக்குது. குன்றத்தூர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நியர்பை தான் நம்ம ஷாப். ஸோ கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போங்க. நேற்று கூட ஒருத்தவங்க கடையில் ஜெய் இருப்பானான்னு கேட்டுட்டு வராங்க தெரியுமா? ஆமாம், அவங்க ஐயப்பந்தாங்கல் கஸ்டமர். ஸோ ஐயப்பந்தாங்கலேருந்து நம்ம கடைக்கு வந்து கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 3 பேர் கடைக்கு வந்தாங்க தெரியுமா? யார்? அதான் காலையில் சொல்லிட்டு போனீங்க. ஓகே. ஸோ நிறைய பேர் எங்கெங்கே இருந்தோ, இப்போ கூட ஒருத்தவங்க வேலைச்சேரிலேருந்து வரோம், கடை ஓப்பனில் இருக்கா அப்படி சொல்லிட்டு கால் பண்ணிட்டு, இதே போல் நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நம்மளோட கடை திறந்துருக்கான்னு பாருங்க. ஏன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இயற்கை சந்தை போட்டிங்கன்னா ஷாப்போட டைமிங் எல்லாமே காட்டும். 2 to 4 லஞ்ச் டைம் எப்பயுமே. இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி நாங்கள் வீக் டேஸில் கடை சாத்திரம்னா எங்களுடைய தெரியும், குரூப் மெம்பர்ஸ்க்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நாங்கள் வேணால் யூடியூப்பில் சொல்லிட்டு போகலாம், ஆனால் நிறைய பேர் அதை பார்க்க மாட்டீங்க வீடியோஸ். ஸோ வேணா ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு வாங்க. எல்லா நாளும் இருக்கும் எமர்ஜென்சினா அப்படின்னு தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறோம். அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பாய். பாய். லவ் யூ ஆல்.